எதிர்க்கட்சித் தலைவர் இதில் முரண்பாடான கருத்துக்களை பதிவு செய்து நான் எல்லாம் இப்படியே சொல்லியிருக்கேன்னு சொல்வதற்காக, சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு முழுக்க பொய்யாவே பேசியிருக்கிறார். நாங்கள் தான் சொன்ன கூட்டணிக்கு அச்சாரம் போடுவதற்காக அவர் இன்றைக்கு இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார். அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்திருக்கின்றோம், தர்ணா பண்ணி உட்கார்ந்தே இருப்பார்கள், அவர்களை சட்டமன்ற காவலர்கள் வெளியேற்றுவார்கள். ஆனால் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்ட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள், அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை. எங்கள் அருகிலே இருந்தவர்கள் எல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள். அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்.